குட் மார்னிங் செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சின்ன பையனை பற்றி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டோரி ஒரு சின்ன பையனை பற்றி. ஒரு வில்லேஜில் ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவன் பேர் ஜாக். அவன் ரொம்ப நல்ல பையனா, எல்லாருக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவானா. அவனுக்கு மம்மி டேடி யாருமே இல்லையா. பேப்பர் பென்சில்ஸ்லாம் விற்று அதில் வர மணியில் தான் அவன் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணுவானா. எப்பயும் போல் அவன் பேப்பர் பென்சில்ஸ் விற்க கிளம்பி போயிட்டு இருந்தானா. போகிற வழியில் நிறைய பசங்க சேர்ந்து விளையாண்டுருந்தாங்களாம். அந்த பசங்கள்கிட்ட போய் உங்களுக்கு பேப்பர் பென்சில்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி ஜாக் கேட்டானா. அந்த பசங்க, இல்லை ஜாக், எங்கள்கிட்ட ஏற்கனவே நிறையா இருக்குது, மம்மி டேடி வாங்கி கொடுத்துட்டாங்க, இப்போ எங்களுக்கு பேப்பர் பென்சில்ஸ் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். சரின்னு ஜாக் அந்த இடத்துலேருந்து கிளம்பி கொஞ்சம் தூரம் நடந்தோடனே டக்குன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான். என்னன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்கே நிறைய பசங்க விளையாண்டுருந்தாங்கல்ல, அதில் ஒரு பையன் கீழே விழுந்துட்டானா. ஜாக் ஓடி போய் என்ன பண்ணானா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணானா. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த பசங்க எல்லாம் என்ன சொன்னாங்களாம், நீ ரொம்ப நல்லா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுற, நீ ஃப்யூச்சரில் ஒரு நல்ல டாக்டராக வருவ அப்படின்னு சொன்னாங்களாம். ஜாக்கு ஏற்கனவே அவன் டாக்டர் ஆகணும்னு தான் ஆசை. ஆனால் அவன்கிட்ட அந்த டாக்டர் படிப்பை படிக்க நிறைய பணம் வேணும்ல, அந்த பணம் அவன்கிட்ட இல்லை. அதனால் நம்ம எப்படி இந்த பணத்தை வச்சு டாக்டருக்கு படிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டே சோகமாக நடந்து போயிட்டு இருந்தானா. வழியில் ஒரு வீடு வந்துச்சான். அந்த வீட்டு கதவை போய் தட்டினானா. தட்டினோடனே ஒரு ஆண்டி வெளியே வந்தாங்களாம். அந்த ஆண்டிகிட்ட கேட்டானா, பேப்பர் பென்சில்ஸ் வேணுமா, வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டானா. அந்த ஆண்டி, நீ ரொம்ப டயர்டாக இருக்கியேப்பா, உனக்கு தண்ணி தரட்டுமா அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி கேட்டாங்களாம். சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி இந்த ஜாக்கும் சொன்னானா. உடனே அந்த ஆண்டி என்ன பண்ணாங்களாம், ஜாக்கை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன கொடுத்தாங்களாம், தண்ணி கொடுக்கலையாம், மில்க் கொடுத்தாங்களாம், பால் கொடுத்தாங்களாம். ஜாக்கு அதை பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவன் ஏற்கனவே பசியில் இருந்தான். இதில் அந்த ஆண்டி பால் வந்து தண்ணி குடிக்க தான் அவங்க உள்ளார கூப்பிட்டாங்க. ஆனால் அந்த ஆண்டி கொண்டு வந்து பால் கொடுத்ததும் ஜாக் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டானா. பாலை குடிச்சிட்டு அந்த ஆண்டி கிட்ட கேட்டானா, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி ஜாக் அந்த ஆண்டி கிட்ட கேட்டானா. அதுக்கு அந்த ஆண்டி, இல்லைப்பா, நீ நிறைய பேருக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை நான் உனக்கு பண்ணேன் அப்படின்னு அந்த ஆண்டி சொன்னதும் ஜாக் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டானா. அதுக்கப்புறம் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிட்டானா. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆண்டிக்கு என்ன ஆச்சா, ஒரு டிசீஸ் வந்துருச்சான். அந்த ஆண்டி நிறையா டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களாம், சரியாகவே இல்லையா. ஒரு டாக்டர் சொன்னாராம், எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டாக்டர் இருக்காரு, அவர் இந்த டிசீஸை க்யூர் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன், நான் அந்த டாக்டரை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரை கூப்பிட்டாராம். அவரும் வந்து ரொம்ப கேரிங்காக கவனிச்சுக்கிட்டாராம் அந்த ஆன்ட்டியை. கவனித்து அந்த டிசீஸையும் க்யூர் பண்ணிட்டாராம். ஆனால் இப்போ என்ன ஆச்சு, ஹாஸ்பிட்டல் பில்லு ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அந்த ஆண்டி கிட்ட மணி இல்லை. என்னடா பண்ணுறதுன்னு சோகமாக அந்த ஆண்டி யோசிச்சுட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கும் தெரியல. சரி, நான் இதை ருப்பீஸை எப்படி பைசா கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் அந்த ஆண்டி என்ன பண்ணியிருப்பாங்க, காசுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கன்வெர்ட் ருப்பீஸ் இன்டு பைஸ். நம்ம இப்போது ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்மளோட ஃபார்முலா என்னன்னா, 1 rupees ஈக்குவல் டு 100 பைஸ். 1 rupees equal to 100 பைஸ். PAISE பைஸ். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்முலா. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 rupees equal to 100 பைஸ். ஆனால் மிஸ் இப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுக்க போகிறேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா புரியும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்க, இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, 3 rupees. நம்ம இந்த 3 rupees-ஐ பைசா கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், நம்ம 3 இல்லை ஒரு 6 கோடு போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஓகேவா?
நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன, ₹3. அந்த 3 எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கோடுக்கு மேலே எழுதிக்கணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? 3 எடுத்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கோடுக்கு மேலே எழுதிக்கணும். எழுதிட்டு என்ன பண்ணணும்னா 3க்கு பக்கத்தில் ஒரு டாட்டு வச்சுக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6 கோடு போட்டிருக்கோம். கொடுத்த கொஸ்டினை அப்படியே எழுதியிருக்கோம். கொடுத்த கொஸ்டின் என்ன, 3. அந்த 3யை தூக்கி அந்த கோடு மேலே அப்படியே எழுதியிருக்கோம். எழுதிட்டு என்ன பண்ணியிருக்கோம், அந்த 3க்கு பக்கத்தில் ஒரு டாட் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணணும். அது எப்படி அப்படின்னா, இந்த டாட் இருக்கு இல்லையா, ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணுமா. இங்கே 1 2 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருமா அந்த டாட்டு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே இருக்கிற டாட்டு 2 ஜம்ப் பண்ணி 1 2 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருமா. இப்போ என்னாச்சு, டாட்டு இங்கே இல்லை, டாட் இப்போ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இங்கே இருந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. இப்போ இங்கே டாட் இல்லை, இங்கே தான் டாட் இருக்குது. இப்போ பாருங்க, அந்த டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருக்கா, அந்த எம்டி லைன்ஸை நம்ம ஃபில் பண்ணணும். என்னன்னு போடணும், எம்டி லைன்ஸ்க்கு மேலே எம்டி லைன்ஸை ஃபில் பண்ணணும். நம்ம என்னன்னு போட போகிறோம், 0 போட போகிறோம். 0. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருக்குது, அதை நம்ம 0 போட்டு ஃபில் பண்ணிட்டோம். இப்போ இங்கே என்ன இருக்குது, 300 பாயிண்ட் இருக்கா. நம்ம இப்போ ஆன்சரை எப்படி எழுதணும், அந்த பாயிண்ட் இல்லாமல் எழுதிடணும். 300 பைசே, PAISE பைஸ். 300 பைஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? $300 பைஸ், 300 பைஸ். ₹3 = 300 பைஸ். நான் இப்போ திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ₹3 கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம், 6 லைன்ஸ் போட்டுக்கிட்டோம். அந்த கொடுத்த கொஸ்டினை அப்படியே அந்த லைன் மேலே எழுதினோம். எழுதிட்டு பக்கத்தில் ஒரு டாட் வச்சோம். நம்ம ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த டாட் என்ன ஆகும், 2 ஜம்ப் பண்ணும். 1 2 2 ஜம்ப் பண்ணி அந்த டாட் இந்த சைட் போயிடும். ஓகேவா? போயிட்டு அந்த டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருந்துச்சு, அதை நம்ம 0 போட்டு ஃபில் பண்ணோம். இப்போ பாருங்க, நம்ம ஆன்சர் எழுதும்போது இந்த டாட் இல்லாமல் எழுதிக்கணும். 300 300 பைஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க, 14 rupees. இதுக்கு என்ன பண்ண போகிறோம், 6 லைன்ஸ் போட போகிறோம். 1 2 3 4 5 6 6 லைன்ஸ் போட்டுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கொஸ்டின் எடுத்து அப்படி எழுதுவோமா. 1 4 14 கொடுத்துருக்காங்க, நம்ம அந்த 14 எழுதிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், பக்கத்தில் நம்ம கொடுத்துருக்க கொஸ்டின் பக்கத்தில் டாட் வைக்கணுமா, வச்சுட்டோம். நம்ம ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த டாட் என்ன பண்ணும், 2 ஜம்ப் பண்ணுமா. இங்கே பாருங்க, 1 2 2 ஜம்ப் பண்ணி டாட்டு இங்கே வந்துருச்சு. இப்போ டாட் எங்கே வந்துருச்சு, இங்கே வந்துருச்சு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்க, டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருக்கா, அதை நம்ம என்ன போட்டு ஃபில் பண்ணணும், எம்டி லைன்ஸை 0 போட்டு ஃபில் பண்ணணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்புறம் எடுத்து எழுதும் போது என்ன பண்ணணும், இந்த டாட்டு இல்லாமல் எழுதணும். 1 4 0 0 1400 பைஸ், PAISE பைஸ். என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதணும். பக்கத்தில் ஒரு டாட் வச்சோம். ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணி
இந்த சைடு வந்துருச்சு. ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணா அந்த டாட் என்ன ஆகும், 2 ஜம்ப் பண்ணும். அந்த டாட் 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. அந்த டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருக்கு, அதை நம்ம 0 போட்டு ஃபில் பண்ணோம். இப்போ பாருங்க ஆன்சர் என்ன, 1400 பைஸ். இங்கே டாட் இருக்கு இல்லையா, அதை ஆன்சரில் எழுதும்போது அதை விட்டுட்டு ஆன்சர் எழுதிருங்க, அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க ருப்பீஸ் 780. எப்பயும் போல் என்ன பண்ணணும், 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 6 லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ருப்பீஸ் 780. 780 780 எழுதிக்கிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இதுக்கு பக்கத்தில் டாட் வைப்போமா. வச்சுட்டு என்ன ஆகும், அந்த டாட்டு பைசா கன்வெர்ட் பண்ணும்போது 1 2 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடும். அந்த டாட் என்ன ஆகும், 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடும். இப்போ பாருங்க டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருக்கு, அந்த எம்டி லைன்ஸை 0 போட்டு ஃபில் பண்ணிடணும். இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு, 7 8 1 2 3 3 zeros கிடைச்சிருக்கு. பைஸ் PAISE பைஸ் 78,000 பைஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன, ருப்பீஸ் 6. நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன, ருப்பீஸ் 6. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் 6 லைன்ஸ் ட்ரா பண்ணுவோமா. 1 2 3 4 5 6 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை தூக்கி அப்படியே அந்த லைனுக்கு மேலே எழுதுங்க. எழுதிட்டு என்ன பண்ணுவோம், கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு பக்கத்தில் ஒரு டாட் வைப்போம். நம்ம ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணும்போது இந்த டாட்டு 2 ஜம்ப் போகும், போய் என்ன ஆகும், இங்கே வந்துடும். 1 ஒரு ஜம்ப்பு, இது 2 ரெண்டாவது ஜம்ப்பு பண்ணி இங்கே வந்துடும். இப்போ இந்த டாட் என்ன ஆயிருக்கு, ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. பாருங்க அந்த டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருக்கு, எம்டி லைன்ஸை 0 போட்டு ஃபில் பண்ணிட்டு என்ன எழுதணும், ஆன்சர் எழுதும்போது இந்த டாட் இல்லாமல் ஆன்சர் எழுதிடணும். 600 பைஸ் PAISE பைஸ் 600 பைஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, இதில் பாருங்க நடுவில் அவங்களே டாட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டின்ஸில் டாட் இல்லை, இப்போ அவங்களே டாட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணால் மட்டும் போதும், அந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணால் மட்டும் போதும், நம்ம ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி அவங்க டாட் கொடுக்கல, நம்மளா டாட் வச்சு கொஸ்டினுக்கு பக்கத்தில் டாட் வச்சு அந்த டாட் 2 ஜம்ப் பண்ணும் இல்லையா. இப்போ அவங்களே டாட் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணா போதும், அந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணா போதும், நமக்கு பைஸ் கிடைச்சிரும். பாருங்க எப்பயும் போல 1 2 3 4 5 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டோமா. 1 ஃபர்ஸ்ட் லைனில் 9 செகண்ட் லைன் டாட் வச்சுட்டு, ஏன்னா இங்கே டாட் இருக்குது 9க்கு பக்கத்தில், அதனால டாட் வச்சுட்டு 7 நெக்ஸ்ட் லைனில் 5. ஓகேவா. இப்போ இந்த டாட் என்ன ஆகும், 2 ஜம்ப் பண்ணுமா. 1 2 2 ஜம்ப் பண்ணி டாட்டு இங்கே வந்துருச்சு. இப்போ டாட்டு இங்கே இல்லை, 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. ஆனால் டாட்க்கு முன்னாடி உள்ள லைன்ஸ்லாம் பாருங்க ஃபில் ஆகிருக்கா. இப்போ நம்ம 0 போட்டு ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன எழுதணும், நமக்கு கிடைச்ச ஆன்சரை எடுத்து எழுதணும். 1 9
இந்த டாட் தான் ஜம்ப் ஆகி இங்கே போயிடுச்சுல்ல. 1975 பைசே. பைஸ், பைசே இல்லை பைஸ். PAISE பைஸ். PAISE பைஸ். 1175 பைஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நான் திரும்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி உள்ள சம்மில் டாட் கொடுக்கல, நம்மளா டாட் வச்சோம். வச்சுட்டு அந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணுச்சு. அந்த டாட்க்கு முன்னாடி எம்டி லைன்ஸ் இருந்ததால் அதை நம்ம 0 போட்டு ஃபில் பண்ணோம் இல்லையா? ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன ஆச்சு? டாட் அவங்களே கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு டாட் 2 ஜம்ப் பண்ணணும். 1 2 2 ஜம்ப் பண்ணி டாட் இங்கே வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1975 பைசே. இந்த டாட்டு இங்கே ஜம்ப் பண்ணி வந்ததால நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த டாட்டையும் சேர்த்து இங்கே எழுதிடக்கூடாது. இந்த டாட் தான் இங்கே ஜம்ப் பண்ணி வந்துருச்சுல்ல. அப்போ நமக்கு என்ன ஆன்சர்? 1975 பைஸ். PAISE பைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, ₹15. இதை நம்ம என்ன பண்ணணும்? பைசா கன்வெர்ட் பண்ணணும். எப்பயும் போல என்ன பண்ணுறீங்க? 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணணும்? நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டினை எழுதணும். 15 ஃபர்ஸ்ட் லைனில் 1, செகண்ட் லைனில் 5 எழுதிட்டோம். எழுதிட்டு என்ன பண்ணணும்? பக்கத்தில் டாட் வைக்கணும். ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன ஆகும்? இந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணும். 1 2 இது ஃபர்ஸ்ட் ஜம்ப், இது செகண்ட் ஜம்ப். ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடும். அப்போது இந்த டாட் என்ன ஆகுது? ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுது. இப்போ பாருங்க, டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருக்குது. அந்த எம்டி லைன்ஸை நம்ம 0 போட்டு ஃபில் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்ன? 1500 பைஸ். PAISE பைஸ். இந்த டாட்டை ஆன்சர் எழுத போது இந்த டாட்டை விட்டுட்டு எழுதணும். 1500 பைஸ். 1500 பைஸ். நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின்? ₹765 இருக்கா? என்ன இருக்கு? ₹765. எப்பயும் போல 1 2 3 4 5 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். என்ன எழுதணும்? கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எழுதணும். 765 எழுதிட்டோம். பக்கத்தில் இங்கே டாட் இல்லை, அதனால் நம்ம தான் டாட் வைக்கணும். பக்கத்தில் டாட் வச்சிட்டோம். இப்போ என்ன ஆகும்? அந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணும். 1 2 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. இங்கே இருந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு இல்லையா? இங்கே எந்த டாட் 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருக்குது. அதை நம்ம 0 போட்டு ஃபில் பண்ணுறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ ஆன்சரில் என்ன எழுதணும்? இந்த டாட் இல்லாமல் அப்படியே இந்த ஆன்சரை தூக்கி எழுதிடணும். 7650 பைஸ். PAISE பைஸ். 76,500 பைப்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க, ₹190. எப்பயும் போல 6 லைன்ஸ் போட்டுக்கிறோம். 1 2 3 4 5 6 லைன்ஸ் போட்டுக்கிட்டோம். இந்த கொஸ்டினில் உள்ளதை அப்படியே எடுத்து எழுதுகிறோம். எழுதிட்டு என்ன பண்ணுறோம்? இந்த கொஸ்டினில் டாட் இல்லை, அதனால நம்மளாக தான் டாட் வைக்கணும். வச்சுட்டோம். அந்த டாட் என்ன பண்ணுது? 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுது. இங்கே இருந்த டாட் ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருக்குது. அதை நம்ம 0 போட்டு ஃபில் பண்ணுறோம். இப்போது நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? 19
000. இந்த லைன்ஸில் என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இந்த டாட்டை மட்டும் மறந்துடணும். ஓகேவா? இப்போ என்ன கிடைச்சிருக்கு? 19000, 19,000 பைஸ், PAISE பைஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ அந்த ஆன்ட்டி என்ன பண்ணாங்க, பைசா மணிக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாமா? அந்த ஆன்ட்டி இது மாதிரி கவலையாக யோசிச்சுட்டு இருக்கும்போது நர்ஸ் வந்தாங்களாம். நர்ஸ் வந்து, மேம் உங்கள் மணியை டாக்டரே பே பண்ணிட்டாரு, இங்கே பாருங்க பில்லு அப்படின்னு சொல்லி பில்லை காமிச்சாராம். நர்ஸ் வந்து பில்லை காமிச்சதுக்கப்புறம், எதுக்குடா இந்த டாக்டர் நமக்கு பே பண்ணாரு அப்படின்னு சொல்லி அந்த பில்லை திருப்பி பார்த்தாங்களாம். பார்த்தா என்ன எழுதியிருக்கான்? ஹாய் ஆன்ட்டி, இட்ஸ் மீ ஜாக் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சான். அப்போ அந்த டாக்டர் யாரு? ஜாக். ஸோ எப்பயோ யாருக்கோ செஞ்ச ஹெல்ப்புக்கு அன்னைக்கு ஆன்ட்டி என்ன பண்ணாங்க? ஜாக்குக்கு பால் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா? அப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பால் கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆன்ட்டிக்கு இப்போ ஜாக் எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு பார்த்தீங்கல்ல? அதனால நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்? அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணணும். அப்போ தான் நமக்கும் நல்லது நடக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் ஒரு கொஷின் கேட்குறேன். நம்ம தண்ணிக்குள்ளே குதிச்சா என்ன ஆகும்? மூழ்கிடுவோம், ட்ரவுன் ஆயிடுவோம். DROWN, ட்ரவுன்னா மூழ்கி போகிறது. ஓகே, தண்ணிக்குள்ளே குதிச்சா நம்ம மூழ்கி போயிடுவோம் இல்லையா? நமக்கு ஸ்விம்மிங் தெரிஞ்சால் ஸ்விம்மிங் பண்ணலாம், தெரியலன்னா நம்ம மூழ்கி போயிடுவோம் தண்ணிக்குள்ளே. ஆனால் ஒரு இருக்கான், அதை நம்ம குதிச்சாலும் நம்ம மூழ்க மாட்டோமா? அப்படியே மேலே தண்ணிக்கு மேலே ஃப்ளோட் ஆகிட்டே இருப்போமா, மிதந்துக்கிட்டே இருப்போமா? அந்த சீக்கு பேர் என்னன்னு தெரியுமா ஸ்டூடெண்ட்ஸ்? சரி, நீங்கள் கவனிச்சுட்டே இருங்க. சம்னாஸ் கன்வெர்ட் எப்படி ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நடுவில் சொல்வேன் அது என்ன சி அப்படின்னு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், ருப்பீஸ் 25.50. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போது இதில் இங்கேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? டாட் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம டாட் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 2 3 4 5 6 எப்பயும் போல் 6 லைன்ஸ் போட்டுக்கிட்டோம். கொடுத்துருக்க கொஷினை தூக்கி அப்படியே எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்பர் 2, அதனால 2, செகண்ட் 5, அதனால 5, அப்புறம் டாட், அதனால டாட், நெக்ஸ்ட்டு 5, அதனால 5, நெக்ஸ்ட்டு 0, அதனால 0. இப்போ பாருங்க, நம்ம ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணுமா? 1 ஃபர்ஸ்ட் ஜம்ப், 2 செகண்ட் ஜம்ப் பண்ணி இங்கே வந்து நின்றுச்சு டாட்டு. இங்கே இருந்த டாட்டு இங்கே வந்து நின்றுச்சு. இப்போ இங்கே டாட்டு இல்லை. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த டாட்க்கு முன்னாடி பாருங்க, எம்டி லைன்ஸ் இருக்கா? இல்லை, எல்லாமே ஃபுல் ஆகி தான் இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே எடுத்து இந்த லைன்ஸ்க்கு மேலே உள்ள நம்பர்ஸ் அப்படியே எடுத்து எழுதிடணும். இந்த டாட்டை மட்டும் மறந்துடணும். 2550 பைஸ், PAISE பைஸ். 2550 பைஸ். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் என்ன சம் கொடுத்துருக்காங்க? ருப்பீஸ் 9. என்ன சம் கொடுத்துருக்காங்க? ருப்பீஸ் 9. எப்பயும் போல் என்ன பண்ணணும்? இதில் டாட்லாம் கொடுக்கல, நம்ம தான் டாட் வைக்கணும். 1 2 3 4 5 6 லைன்ஸ் போட்டுக்கிட்டோம். இங்கே 9 இருக்கு இல்லையா? அந்த 9ஐ தூக்கி அப்படியே எழுதுகிறோம். இங்கே நமக்கு டாட்லாம் கொடுக்கல, அதனால 9க்கு பக்கத்தில் நம்ம தான் டாட் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணணும்னா இந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணும். 1 2 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. இங்கே இருக்கிற டாட் 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. அப்போது பாருங்க, இந்த டாட்க்கு முன்னாடி எவ்வளோ எம்டி லைன்ஸ் இருக்குது? 2 எம்டி லைன்ஸ் இருக்குது. அந்த எம்டி லைன்ஸை நம்ம 0 போட்டு ஃபில் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், லைன்ஸ்க்கு மேலே என்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிடணும். இந்த 0வை மட்டும் ஜீரோ இல்லை, இந்த லைன்ஸ்க்கு மேலே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த டாட்டு, அதை மட்டும் மறந்துடணும். 900 பைஸ், PAISE பைஸ். 900 பைஸ்.
நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன சம் அப்படின்னா ₹8. நெக்ஸ்ட் என்ன சம் பார்க்க போறோம் நம்ம? ₹8. அதே மாதிரி என்ன பண்றோம், 6 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு என்ன பண்றோம், கொடுத்துருக்க கொஸ்டினை அப்படியே எடுத்து எழுதுறோம். இங்க நமக்கு கொஸ்டின்ல டாட் கொடுக்கல, அதனால நம்மளாவே டாட் வச்சுக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்றோம், இது நம்ம ருபீஸை பைசா கன்வெர்ட் பண்ணணும். ருபீஸை பைசா கன்வெர்ட் பண்ணணும்னா அந்த டாட் 2 ஜம்ப் பண்ணணும். ஓகேவா? இந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணணும். 1 2 2 ஜம்ப் பண்ணி டாட் இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே இருந்த டாட் என்ன ஆச்சு, 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. அப்போ பாருங்க, டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருக்கு. அந்த எம்டி லைன்ஸை நம்ம என்ன பண்ணணும், 0 போட்டு ஃபில் பண்ணணும். 8 0 0 8 0 0. இந்த டாட்டை மறந்துடணும் ஆன்சரில் எழுதும் போது. 800 பைஸ், 800 பைஸ், PAISE பைஸ், 800 பைஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும், நெக்ஸ்ட் நம்மளோட சம் என்னன்னா 75.85 rupees 75.85. இப்போ நம்ம எப்பயும் போல என்ன பண்ண போறோம், 6 லைன்ஸ் போட போறோம். 1 2 3 4 5 6 லைன்ஸ் போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணணும், கொடுத்துருக்க கொஸ்டினை லைன்ஸ்க்கு மேலே அப்படியே எழுதிக்கணும். எழுதிட்டோம். இப்போ பாருங்க, டாட் அவங்களே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லையே. இப்போ நம்ம என்ன பண்ணால் போதும், அந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணால் போதும், நம்ம பைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இங்கே இருக்குது இந்த டாட்டு, இது 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுது. இங்கே இருக்க டாட் 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடுது. இப்போ இங்கே டாட் இல்லை, இங்கே தான் டாட் இருக்கு. அவ்வளோதான். இந்த டாட்க்கு முன்னாடி பாருங்க, ஏதாவது லைன்ஸ் எம்டியாக இருக்கா? இல்லை. எம்டியாக இருந்தால் தான் ஃபில் பண்ணணும் 0 போட்டு. எம்டியாக இல்லைன்னா ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது டாட்ஸ்க்கு மேலே, லைன்ஸ்க்கு மேலே என்ன நம்பர்ஸ் இருக்குது? 7 5 8 5. பக்கத்தில் டாட் இருக்குது, அதை நம்ம ஆன்சரில் எழுதும்போது மறந்துடணும். 7585 பைஸ், PAISE பைஸ், 7585 பைஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ அது என்ன சீன்னு சொல்லட்டுமா? அது என்ன சி அப்படின்னா டெட் சி. அதில் தான் நம்ம விழுந்தாலும், அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சாலும் நம்ம வந்து ட்ரவுன் ஆக மாட்டோம், மூழ்கி போக மாட்டோம். நம்ம அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருப்போமா, மிதந்துக்கிட்டே இருப்போமா. FLOAT ஃப்ளோட். ஃப்ளோட்னா மிதக்கிறது, மிதந்துக்கிட்டே இருப்போமா. ஏன்னா அந்த சீல வந்து சால்ட் அதிகமாக இருக்குமா. நம்ம சீ வாட்டரில் சால்ட் இருக்கும், எல்லா சீ வாட்டர்லேயும் சால்ட் இருக்கும். ஆனால் இந்த டெட் சீல சால்ட் அதிகமாக இருக்குமா. அதனால தான் நம்ம மேலே மிதந்துக்கிட்டே இருப்போமா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நம்ம ஒருத்தரை ரீகால் பண்ணிடலாம். நம்ம என்ன பார்த்தோம் இன்னைக்கு? ருபீஸை பைசா எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் சம் என்ன பார்த்தோம்? ₹3. ₹3 பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட்டு 6 லைன்ஸ் போட்டோம். போட்டுட்டு கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதணும். எழுதிட்டு இங்கே டாட் வச்சோம் இல்லையா? கொஸ்டினில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதினோம். எழுதிட்டு இங்கே டாட் வச்சோம். நம்ம ருபீஸை பைசா கன்வெர்ட் பண்ணணும்னா இங்கே இருக்கிற டாட்டு 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இங்கே 2 எம்டி லைன்ஸ் இருந்ததுனால அதை 0 போட்டு ஃபில் பண்ணோம். ஆன்சர் எப்படி எடுத்து எழுதணும்?
அந்த லைன்ஸ்க்கு மேலே உள்ள நம்பர்ஸை அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த ஜீரோவை ஜீரோ இல்லை இந்த டாட்டை மறந்துடணும். ஓகே, இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர் என்ன? 300 பைஸ். ₹3 ஈக்குவல் டு 300 பைஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க ₹14. இதுக்கும் என்ன பண்ணோம்? 6 லைன்ஸ் ட்ரா பண்ணோம். பண்ணிட்டு கொடுத்துருக்க கொஸ்டினை அந்த லைனுக்கு மேலே அப்படியே எழுதிட்டு 4க்கு பக்கத்தில் டாட் வச்சோம் இல்லையா? 4க்கு பக்கத்தில் டாட் வச்சோம். நம்ம ருப்பீஸை பைசா கன்வெர்ட் பண்ணும்போது அந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துடும். அப்போது டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ், இங்கே இருந்த டாட்டு இங்கே வந்துருச்சு. டாட்க்கு முன்னாடி 2 எம்டி லைன்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம 0 போட்டு ஃபில் பண்ணோம். பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்? அந்த லைன்ஸ்க்கு மேலே இருந்த நம்பர்ஸை அப்படியே எடுத்து எழுதிட்டு இந்த டாட்டை விட்டுறணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுவும் இந்த கொஸ்டினும் இதே மாதிரி தான். நம்ம நடுவில் டாட் ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதை ஒருத்தரை ரீகால் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் அவங்களே டாட் கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளா இங்கேயும் டாட் வைக்க அவசியம் இல்லை. அவங்க இந்த சம்லலாம் அவங்க டாட்டே கொடுக்கல. அதனால கொஸ்டினுக்கு பக்கத்தில் நம்மளே டாட் வச்சோம். இங்கே அவங்களே கொஸ்டினில் டாட் கொடுத்துருக்காங்க. அதனால என்ன பண்ணணும்? அந்த டாட் நம்மளுக்கு 2 ஜம்ப் பண்ணால் போதும், நமக்கு பைசா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த டாட் இங்கே இருந்த டாட்டு 2 ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. அப்போது டாட்க்கு முன்னாடி எந்த எம்டி லைன்ஸும் இல்லை. அதனால நம்ம 0 போட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? அந்த லைன்ஸ்க்கு மேலே உள்ள நம்பர்ஸை அப்படியே எடுத்து எழுதணும். இந்த டாட்டு தான் ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு. அதனால இங்கே டாட் போடக்கூடாது, மறந்துடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டாட்டு தான் இங்கே வந்துருச்சு. அதனால இங்கே இப்போது டாட் போடக்கூடாது. ஓகேவா? ஆன்சரில் எழுதும்போது இந்த டாட்டை விட்டுட்டு எழுதிடணும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? Thank you.